பக்கமாக நைட்டு வந்துருச்சு படுத்திருப்பாங்க. காலையில் எழுந்துக்கும்போது கொஞ்சம் இறுக்கம் இருக்கும். அதை கவனிக்காமல் அதே ஒரு பழக்கமாக செய்யும்போது அது ஒரு ஆனால் 3வது ஸ்டேஜ்ன்றது அஃப்கோர்ஸ் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட போகும். மொபைல் யூசேஜ் அதிகமாக பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கிறதுனால சராசரியாக நம்ம தலையினுடைய இடம் வந்து நேராக வச்சுருக்கும்போது நம்ம கழுத்து நல்லா தாங்கிடும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கோமோ நம்ம தலையினுடைய இடம் வந்து 10 மடங்கு 25 லோடு அதிகமாக பெண்ட் ஆகும்போது லோடு அதிகமாகும். லோடு அதிகமாகுது. அந்த அளவுக்கு லோடை தாங்குற அளவுக்கு நம்ம எலும்புக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் நான் செல்ஃபோன் கூட யூஸ் பண்ணிக்கிறது இல்லைங்கிறாங்க. ஏன் வீட்டில் சோஷியல் மீடியாவுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. வணக்கம் டாக்டர். நம்முடைய உரையாடலில் வந்து ஆரோக்கியா சித்த மருத்துவமனையினுடைய மெடிக்கல் டைரக்டர் டாக்டர் அசோக் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. உங்களுடைய பயணத்தில் உங்களை அறிந்தவர்களுக்கு சங்கர் சார், அசோக் சார் ரொம்ப கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்களை பார்க்குற அளவுக்கு அவரை வந்து சந்திக்கக்கூடியவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ டாக்டர், இப்போ இந்த டயபெட்டிக்கில் அதனுடைய விளைவாக அந்த தோல் மூட்டுக்கள் உறைதல், கையை தூக்க முடியல, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குல்ல. அது இப்போ டயபெட்டிக் என்பது ரொம்ப சகஜமாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனை அதிகமாக தான் இருக்கும். இப்போ அது ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான வேலையை செய்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப கடினமானது. அப்படி அந்த மாதிரியான பேஷண்ட்டுகள் வர்றாங்களா? அவங்களுக்கு வந்து மாடர்ன் மெடிசனை விட இது எந்த அளவுக்கு பயனுள்ளது? இதை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க டாக்டர்? இது இப்போ ரொம்ப காமன் ஆகிடுச்சு. எல்லோரும் காமனாக ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு பேஷண்ட்டுக்கே ஒரு டயக்னோசிஸோடவே தான் வர ஆரம்பிக்கிறாங்க. இது பொதுவாக இந்த 50 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் அண்ட் டயபெட்டிக் பாப்புலேஷனுக்கும் ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வருது பெண்களை கம்பேர் பண்ணும்போது. இந்த ஃப்ரோசன் ஷோல்டர்ன்றது இந்த எலும்பு பொருத்துகளை சுற்றி ஒரு உரை மாதிரி இருக்கும், கேப்சூல்னு சொல்லுவாங்க. அதனுடைய இயற்கை தன்மை மிருதுவாக இருக்கணும். ஆனால் அது டயபெட்டிஸ்னாலேயும் அல்லது நாள்பட்ட காயத்தின் காரணமாகவும் ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். டயபெட்டிஸ்னாலையும் வரலாம், அல்லது ஒரு பக்கமாக நைட்டு வந்துருச்சு படுத்திருப்பாங்க, காலையில் எழுந்துக்கும்போது கொஞ்சம் இறுக்கம் இருக்கும். அதை கவனிக்காமல் அதே ஒரு பழக்கமாக செய்யும்போது அது ஒரு நாள்பட்ட காயமாக இருக்கும். ஒருத்தர் நல்ல ஷட்டில் பிளேயராக இருப்பார், அவர் ரெகுலராக விளையாடும் போது ஒரு லேப்ரம் இன்ஜுரி இங்கே ஏற்பட்டிருக்கும். அதை கவனிக்காமல் விட்டு அப்படியே விளையாடி அது ஒரு பெரிய காயமாக ஏற்பட்டிருக்கும். உடம்பு தன்னை பாதுகாக்கிறதுக்காக இவர் மூமெண்ட் கொடுத்தாருன்னா இன்னும் பிரச்சனை பெருசாகுன்றதுக்காக ஒரு முடக்கத்தை கொடுத்து, ஒரு இறுக்கத்தை கொடுத்து, ஒரு இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸை கொடுத்து, அட்டென்ஷனை உள்வாங்கி அதன் மூலமாக தன்னை குணப்படுத்திக்கணும்னு உடம்பு நினைக்குது. அப்படி நினைக்கக்கூடிய கண்டிஷன் தான் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர். அப்படி வரக்கூடிய இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் பேஷண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகளில் அதை 3 ஸ்டேஜஸாக பிரிச்சுப்போம். ஒன்று ஃப்ரீதிங் ஸ்டேஜ். முதல்ல வலி அதிகமாக இருக்கும், அக்யூட்டாக வரும்போது வலி அதிகமாக இருக்கும், முடக்கம் அதிகமாக இருக்காது, ஓரளவுக்கு வலியோடவாவது கையை தூக்கிடுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லக்கூடியது நல்ல ஃப்ரோசன் ஸ்டேஜ். அப்போ வலி அவ்வளவா இருக்காது, ஆனால் முடக்கம் ரொம்ப இருக்கும். கையை தூக்குங்கன்னு சொன்னால் உடம்போட தூக்குவாங்களே தவிர கையை முழுமையாக தூக்கிட மாட்டாங்க. இது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் தான் வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்பாட் ரெக்கவரி ஸ்டேஜ். அதுவே பொறுமையாக சரியாகி விட்டுரும், ஆனால் அதனுடைய கால நிர்ணயம் தான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு 3 மாதம் வரைக்கும் போகும், 2வது ஸ்டேஜ் 1 வருஷம் கூட போகும். ஆனால் 3வது ஸ்டேஜ்ன்றது அஃப்கோர்ஸ் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட போகும், அதுவே விடும். ஆனால் அந்த 2 வருஷம் 3 வருஷம் அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால அவங்களுக்கான சிகிச்சை முறைகளை ஏர்லியராக நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த முதல் ஸ்டேஜ் வலி இருக்கும்போதே நம்ம சித்த மருத்துவம் அடிப்படையில் வர்ம சிகிச்சை கொடுக்கும்போது நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நாங்கள் சிகிச்சை கொடுக்கறது தலையிலிருந்தே சிகிச்சை கொடுக்க ஆரம்பிச்சிடும். பிடரி காலம், வளை முடிந்த வர்மம், புய வர்மம், தாக்கட்டை வர்மம், சவ்வு வர்மம், மணிபந்த வர்மம், உள்ளங்கை வெள்ளை வர்மம், கை கவுளி வர்மம்னு இந்த வர்மங்களை ஸ்டிமுலேட் பண்ணி இந்த இடத்துல எண்ணெய் கட்டு சிகிச்சை கொடுத்து நல்ல தொக்கணம், புறவலயம், ஒற்றடம், நவரக்கிழி ஒற்றடம்னு ஒரு ஒற்றடம் இருக்குது, இலைக்கிழி ஒற்றடம்னு ஒரு ஒற்றடம் இருக்குது. இந்த சிகிச்சைலாம் கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இந்த சிகிச்சை முறைகளுடைய பெயர்களே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப கவித்துவமான வார்த்தைகளாகவும் அழகிய தமிழ் சொற்களாகவும் இருக்குது. வர்ம தலங்கள் ஒவ்வொன்று அதனுடைய அத்திச்சுருக்கி காலம்பாங்க, வலி அத்திச்சுருக்கி காலம். அதனுடைய பேர் ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி வந்து அதனுடைய மருத்துவ குணம் ஒன்று தெரியுது. இன்னொன்று அதுக்கு பின்னாடி இருக்கிற மிக முக்கியமான ஒரு உறுப்பு. இப்போ செவி குத்தி காலம்பாங்க, இது நட்சத்திர காலம். இந்த கண்ணுடைய இந்த பக்கத்தில் இருக்க நட்சத்திரம் திலர்த காலம் குறிப்பிட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஃபங்க்ஷனல் அனாட்டமியா கன்சிடர் பண்ணுவோம். ஆமாம், ஃபிசியாலஜிக்கல். ஆமாம். இன்னொன்று பேசும்போதே ஒரு ஒன்று சொன்னார், இந்த மாதிரி ஒரு சின்ன காயம் வந்துருச்சு, நீ திரும்பவும் ரொம்ப மோசமாக காயப்படுத்திக்காதன்னு உடம்பு ஒரு அலர்ட்டை கொடுக்குது. வந்து குரு நித்திய சைதன்யதி வந்து ஒரு கட்டுரையில், நலம் தொடர்பான ஒரு கட்டுரையில் வந்து குறிப்பிட்றாரு, நோய்கள் வந்துட்டால் அது வந்து இறைவனுடைய, அது வந்து சாபம்னு கருதுறது இந்திய மரபுப்படி கிடையாது. அது நோய்களை வந்து நித்தியா வந்து இறைவனின் அருட்கொடை அப்படிங்கிறாரு. அது நோய் என்பது
நீ இறைவனோடு உரையாடுவதற்காக அவர் உனக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறாரு. அப்போ இன்னைக்கு காலையிலேருந்து வரக்கூடிய பல உரையாடல்களை வெவ்வேறு மருத்துவர்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு சிம்டம் அது வந்து ஒரு ஒரு ஒரே நாளில் வந்து உன்னை கொல்லறது இல்ல. உனக்கு தேவையான அத்தனை கருணையும் அது வழங்குது. அதுக்கு கழுத்தில் கருவளையமாக வருது, அல்லது சின்ன கட்டியாக வருது, அல்லது ஒரு வாசனையாக வருது, அல்லது ஒரு பொக்குளமாக வருது. ஏதேதோ ஒரு அறிவிப்புகள்லாம் கொடுத்து கொஞ்சம் கவனமா இரு, கொஞ்சம் கவனமா இருன்னு அது சொல்லத்தான் செய்யுது. அப்படி அந்த ராஜபிளவைங்கிறது ஆ, பிளவையை பற்றி நாங்கள் படிக்கிறப்ப நாங்கள் என்ன பண்ணோம்னா, அது வந்து ஒரு மேக நோயின் அவத்தைகளில் ஆ, வரும். மேக நோயின் அவத்தைகள்ங்கிறது இப்போ இருக்கிற ஒரு இதோட கொஞ்சம் கம்பேர் பண்ணோம்னா, ஆ, டயபெட்டிக்ல வர்ற கார்பங்கல்ஸ். ஆ. கார்பங்கல்ங்கிறது வந்து ஒரு மல்டி போர் இருக்க ஆப்சஸ் வரும். ஒரு பெரிய கட்டி முதுகுல வரும். ம், அதுல பல கண்கள் இருக்கும் அதுல. ம், அது கடுமையான வலியை கொடுக்கக்கூடிய, கொஞ்சம் சரியாகல அப்படின்னா அது வந்து அந்த அந்த உள்ள இருக்கிற சீல் கோர்த்திருக்கிறது ம், ரத்தத்துல கலந்து, கலந்து செல்லுலைட்டிஸ் ஆகி, ம். அது உடம்பு முழுக்க செப்டிசீமியான்னு இன்னைக்கு ஆ, சொல்றான். ஆ, அந்த செப்டிசீமியா ஆகி சம்டைம் டெத் வில் occur. ஆ, ஒருவேளை அவங்க அந்த காலத்துல வந்து ம். மேக நோய்ங்கிறது வந்து அவங்க மன்னர்கள் அப்படிங்கும்போது ஒண்ணு கடுமையான ஒரு உணவுகள், நல்ல பெரு ஆமாமா, உணவுகளை விருந்து. சாப்பிட்டு ஆமாமா. பெருண்டிகள் இருக்கலாம். அப்புறம் மேக நோய்கள்ல வந்து இதையும் சொல்றோம், ஒரு மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் அண்ட் ஆமா, பர்வர்ஷன், ஆமா. அது இருக்கக்கூடிய தன்மை பால்வினை இருக்கலாம். நோய்கள். ஆமா. அது பால்வினை நோயா இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் அது பின்னாடி இருக்கிறது வந்து அவங்க ராஜபிளையை பத்தி சும்மா கிடைக்கிற தகவல் வச்சு பார்க்கும்போது அது ஒரு டயபெட்டிக் கார்பங்கல் மாதிரி ஒரு அது ஒரு அன்னைக்கு தீரா அசாத்திய நோய்கள்ல ஒன்றா இருந்திருக்கு. ஆமாமா. அப்போ அவரை வந்து பார்க்கக்கூடிய அது ஒரு சமண துறவியா இருக்கலாம், இல்ல ஆமாமாமா. பௌத்த துறவியா இருக்கலாம். ஆ. அவங்க உடல் இயங்கியல் புரிந்தவர்கள், ஆ, படித்தவர்கள், ஆமா, சரியான உணவு கட்டுப்பாடு கொடுத்து அவனுடைய சர்க்கரையை கட்டுப்படுத்தி இது பண்ணி ஆமா. வேற சில மருந்துகள், அதுக்கான மருந்து கொடுக்கும்போது அவர் மீண்டு வந்திருக்கலாம். ஆமாமா. கோவால வந்து ஒரு போர்ச்சுகீசிய பாதிரியார், ம், அவர் பேர் வந்து கார்ஷியா டி ஓர்த்தா. ம், அவர் கார்ஷியா டி ஓர்த்தா தான் முதல்ல ம், ஹெர்பாரியம் மலபாரிக்கா அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலபார் கடற்கரைகளில் ம். உள்ள மூலிகைகளை முதல்ல ஆவணப்படுத்தினவர் கார்ஷியா டி ஆமா, ஓர்த்தா. ஆமா. அந்த புக்கு வந்து திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் இப்பவும் அவங்க அதை வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஆமா. அதில் அவர் வந்து இது மாதிரி சித்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க, இவங்க நாட்டுப்புற மருத்துவர்கள் இதுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய குறிப்புகளை அவர் குறிப்பிடுறாரு. கேரளத்திலையும் தமிழ்நாட்டிலையும் சென்னை மாகாணம்னு குறிப்பிடுறாரு. அப்புறம் கர்நாடகாவில் அவர் இருந்த இடங்கள்ல எல்லா இடத்துலையும் அவர் அன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, கார்ஷியா டி ஓர்த்தா வந்து அவர் ஏதாவது ஒரு வைத்தியரை பார்க்குறாரு, அவர் ஒரு மூலிகை பயன்படுத்துறாருன்னா அந்த மூலிகை படமாக வரைகிறாரு. ஆ. ஏன்னா அன்னைக்கு ஃபோட்டோகிராஃபி கிடையாது, படமாக வரைஞ்சு ஆவணப்படுத்துறாரு. அந்த ஆவணம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஆமா. இன்னைக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் திருவனந்தபுரத்தில் அதை வந்து பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அதான் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து மெடிக்கல் நாலேஜ் எடுத்துட்டு ஆமாமா. வராங்க. சரபோஜி மன்னரும் இந்த மாதிரியான ஆவணங்களை வந்து ரொம்ப சேகரிக்கிறதுலையும், அதை மராட்டிய மொழிக்கு மாற்றி ஆவணப்படுத்துறதுக்கு ரொம்ப கவனமா இருந்தாரு. ஆமா. அதுல வந்து இப்போ கிட்டத்தட்ட இது வர்மம்ங்கிறது ரொம்ப நம்முடைய மரபினுடைய தொடர்ச்சி இல்லையா? ரொம்ப ஏர்லி எவிடன்ஸ் எல்லாம் அதுக்குள்ளார இருக்குது. இப்போ முன்ன நாங்க பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது, கேரிடார் வழியா சும்மா நடந்து போற வாத்தியார்கள் கூட ஒரு குச்சிய வச்சு டேபிள் அடிச்சா, "ஏய் நிமிர்ந்து உட்கார்றா" அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது வந்து ஒரு சிட்டிங் போஸ்டரை வந்து இளமையிலேயே சரி பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற எந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலோ அல்லது சிபிஎஸ்சி ஸ்கூலோ எனி ஸ்கூல் அந்த குழந்தைங்க வந்து சரியாக உட்கார்றதுலையோ நேராக நடக்கிறதுலையோ அவங்க கவனம் செலுத்துறது இல்லை. இப்போ இந்த இந்த ராங்கான சிட்டிங் போஸ்டர்ஸ்னால உருவாகக்கூடிய நோய்கள் இருக்குல்ல, அது எல்லாமே கூட இந்த வருமத்தில் சரி பண்ணிட முடியுமா? நிச்சயமா. அதில் அதிகமாக இப்போ வர்றது ஈவன் குழந்தைங்கள்லேருந்தே வரக்கூடியது அந்த சர்விக்கல் டிஸ்க் டிசீஸ் அதிகமாக வருது. டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம்னே சொல்கிறோம். மொபைல் யூசேஜ் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால சராசரியாக நம்ம தலையினுடைய எடை வந்துட்டு நேராக வச்சுட்டு இருக்கும்போது நம்ம கழுத்து நல்லா தாங்கிடும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கோமோ நம்ம தலையினுடைய எடை வந்து 10 மடங்கு 25 ஆமாம், லோடு அதிகமாக பெண்ட் ஆகும்போது லோடு அப்படி லோடு அதிகமாகுது. அந்த அளவுக்கு லோடை தாங்குற அளவுக்கு நம்ம கழுத்து எலும்புக்கு தாங்காது. ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ வயதுனால வர தேய்மானம் போயிட்டு குழந்தைங்க இப்போத்துலேருந்தே ஸ்கூலில் மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணும்பொழுது இந்த கழுத்து எலும்புகள்னால வரக்கூடிய அந்த டிஸ்க் பல்ஜ், நர்வ் கம்ப்ரெஷன், அந்த மசில் ஸ்பாசம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கெல்லாம் அதுக்குன்னு நாங்கள் ஸ்பெஷலாகவே கோதண்ட அடங்கல், உண்டாசு அடங்கல் அப்படின்னு சில வகையான சிகிச்சை முறைகளை வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா சார் இப்போ சொன்னபடி அந்த படுவர்ம தலங்களில் இந்த திலர்தம், பாலச்சந்திரம், உச்சி பதப்பம், மேல் சுழியாடி, கீழ் சுழியாடி, பிடரிக்காலம், வளைமுடிந்த வர்மம் இதெல்லாம் பயன்படுத்தி ஹெட்டுக்கும் நெக்குக்கும் அண்ட் ஷோல்டருக்கும் நாங்கள் சில வகையான வர்ம தடவல் முறை செய்வோம். அது செய்யும்போதும் அண்ட் புறவளைய சிகிச்சை செய்யும்போதும் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க ஏர்லியராக லைட்டாக சொன்னாவே இன்வெஸ்டிகேஷன்ஸ் கூட ரொம்ப தேவையில்லை. நாங்கள் நாடி பார்த்து தான் இந்த வர்ம சிகிச்சைகளை செய்வோம்.
நாடியில் வந்து அவங்க வாதமா பித்தமா கபமான்னு பிரிச்சுட்டு அந்த வாதம் அடிப்படையில் தான் மோஸ்ட்லி நம்ம பேசுகிற இந்த எல்லா கண்டிஷன்ஸுமே வந்து வாதம் அதிகமாக இருக்கும், பித்தம் அதோட சேர்ந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இலக்குமுறை வர்மங்களை செய்யும்போது நல்ல ரிலீஃப் வந்து கிடைக்கும். டாக்டர், நீங்கள் தமிழில் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் போதும் எல்லாம் தனித்தனியாக ஒரு கவிதை தொகுப்புக்கு தலைப்பாக வைக்கலான்ற மாதிரி இருக்குது டாக்டர். ரொம்ப அற்புதமாக அதுவும் இருக்கு. இன்பேஷண்ட்டாக இப்போ எங்கள் இதில் வர இதில் வந்து சார் வந்து மெயினாக வந்து உள்நோயாளிகள் அங்கிறவங்களுக்கு வந்து மாதிரி இப்போ உதாரணமாக ஒரு தோல் முட்டுவாதம் வருது, ஒரு பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஆர் ஃபோரோஷன் ஷோல்டர் வருது, இல்லை லம்பாகோ இல்லை ஸ்பாண்ட்லோசிஸ் மாதிரி வருதுன்னா அவங்கள வந்து உள்நோயாளிகளாக தங்க வச்சு அவங்களுக்கு அதுக்குரிய உணவு, இந்த என்ன வாதம் மேலோங்கி இருக்குன்னா என்ன மாதிரி உணவு கொடுக்கணும், புளிப்பு தோற்பு நீக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன உணவு கூடுதலாக கொடுக்கணும். அதில் சிறப்பு உணவுகள்னு சில கஞ்சிகள் இருக்குது, அந்த வர்ம கஞ்சிகளை அந்த கஞ்சிகளை கொடுத்துறது. அதுக்கப்புறம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பிளிச்சல் கொடுக்குறது, ஒற்றடங்கள் கொடுக்குறது, வர்மங்கள் கொடுக்குறது, இதெல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு வாரம் 10 நாளில் அவங்க நல்ல ஒரு ஆரோக்கிய நிலைக்கு வர்றதுக்கான விஷயத்த செய்கிறாங்க. அது வந்து இன்னொன்று எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது, இது நான் ஃபார்மகாலஜிக்கல் என்ற வெறும் எந்த இன்டர்வென்ஷனும் கிடையாது. வெறும் வர்மங்கள் தடவுதல் அப்படிங்கிறப்ப அவங்க வேறு ஏதாவது ஒரு சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தால் கூட, வேறு எதுக்கோ மருந்து எடுத்தால் கூட இதை எடுக்கிறதுல எந்த ஒரு சிக்கலும் வராது. அது இப்போ சார் சொல்லும்போது எப்படி மொபைல் ஏதோ அதை விட நான் நிறைய தடவை என்ன சொல்லுவேன்னா டெஸ்க்டாப்பை யூஸ் பண்ணுங்க பெரும்பாலும். அட்லீஸ்ட் கண்ணுக்கு நேராக இருக்கும். நீங்கள் இப்படி வைக்கும்போது தான் அந்த லோடே இந்த தலை இப்படி கீழே மேலேருந்து இப்படி வரும்போது யோசிச்சு பாருங்க, 8 மணி நேரம் லேப்பில் இப்படி ஒர்க் பண்ணுறாங்க. லேப்டாப் அப்படிங்கிறதே ஒரு மருத்துவ ரீதியாக அதில் நாங்களாம் என்ன சொல்லுவோம்னா டேபிள் மேலே வேணா உனக்கு ஏற்ற மாதிரி லேப்டாப் இருக்குது, ஆஃபீஸில் தான் கொடுக்குறாங்கன்னா வச்சு இப்படி ஒர்க் பண்ணுங்க. அது ஒரு தவறாக பயன்படுத்தப்படுற கருவி தான். அது எல்லா இடத்துக்கும் டெஸ்க்டாப்பை தூக்கிட்டு போக முடியாது. இன்டெரிமாக அவசரத்துக்கு ஒரு விஷயத்தை அதில் பண்ணிக்கிறதுக்கோ கொண்டு போய் காட்டுறதுக்கோ தான் லேப்டாப். 25-30 வயதில் இருக்கவருடைய முதுமையான எலும்பாவது பரவாயில்ல. நீங்கள் 8 வயசுலேருந்து இப்படி படிக்கிறான்னு வைங்க, இப்படியே உட்காந்து லேப்டாப்பில் ஃபோனில் வந்து நோண்டிக்கிட்டு பசங்க படிக்கிறதே அதில் படிக்கிறாங்கன்னா அந்த குழந்தையுடைய ரொம்ப குருத்தெலும்பாக இருக்கக்கூடிய விஷயம் அதுக்குள்ளே இருக்க தட்டு, அந்த டிஸ்க்கு தான் பிரச்சனை. அந்த டிஸ்க்கு அப்போவுமே அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது ஒரு இஷ்யூவாக தான். அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துல எல்லாம் ஒரு 2 பேரில் ஒருத்தருக்கு கழுத்து வலி இருக்கிறதுன்றது காமனாக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அது அசம்ஷனை சொன்னாலும் ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆமாம், ஏன்னா இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை அப்படி இருக்கிறது. அது இப்போ அதாவது இந்த தொழில்நுட்பத்தை நம்ம தலையில் யாரெல்லாம் கட்டினாங்களோ அவங்களே வந்து அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும், அடுத்த 10 ஆண்டுகள் இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும், இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் போனால் நீ மனிதன் உழைக்க வேண்டிய அவசியமே இருக்காது, எல்லாம் ஏஐ பார்த்துக்கும், நீ வந்து உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்துக்கும் இன்னிலேருந்தே தயாராகுன்னு இந்த மாதிரியெல்லாம் எச்சரிக்கைகளை விட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இது மாதிரியான விஷயங்களை நம்ம தலையில் கட்டினவங்க யாரும் இதை தவிர்த்து மறந்தும் கூட தங்களுடைய இல்லங்களில் அதை பயன்படுத்துறதில்லை. அதை ரொம்ப பெருமையாக வேறு சொல்கிறாங்க. உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் நான் செல்ஃபோன் கூட யூஸ் பண்ணிக்கிறது இல்லைங்கிறாங்க, என் வீட்டில் சோஷியல் மீடியாவுக்கு அனுமதி இல்லைன்றாங்க, நான் வந்து ரெகுலராக ஒரு வாரத்துக்கு வந்து இவ்வளோ மணி நேரங்கள் தான் உழைப்பேன்றாங்க, ரீடிங் டூர் போயிடுவேன்றாங்க, அல்லது நான் குடும்பத்தோடு கடற்கரை சுற்றுலா போயிடுவேன்றாங்க, கேரியர் பிரேக் எடுத்துக்கிறேன்றாங்க. இது எதுவுமே இங்கே இது எல்லாமே வந்து நம்ம தலையில் கட்டப்பட்டது. அதாவது இன்றைக்கி வந்து திடீர்னு ஒரு நாள் ஜெயமோகன் சார் தான் சொன்னதான் ஞாபகம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த மேனுவல் அல்லது ரிசர்ச் அதை பற்றின அடிப்படை விஷயங்கள்லாம் மணிக்கணக்காக படிச்சுட்டு இருக்கும்போது தோணுச்சு, இதை உருவாக்கினவன் என்ன பண்ணுறன்னு பார்த்தா அவன் வந்து ஒரு கடற்கரை சுற்றுலாவில் அந்த ஆண்டு முழுக்க அவன் படிக்க வேண்டிய புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போய் ரீடிங் பிரேக்கு, அப்போது அவன் நம்ம செஞ்சிட்டு இருக்க வேண்டிய வேலையெல்லாம் அவன் செய்கிறான், அவன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நம்ம தலையில் கட்டிட்டான்றது தோணுது. அப்புறம் இன்றைக்கி காலையிலேருந்தே தொடர்ச்சியாக நம்ம ஆரோக்கியா மருத்துவமனையில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அதில் குறிப்பிட்ட துறையில் குறிப்பிட்ட பிரிவினருக்கு சிகிச்சைகளை அளிக்கக்கூடிய மருத்துவர்களோட ஒரு உரையாடல். அதில் நான் வந்து ஒரு வாசிப்பு பின்புலத்திலேருந்து வரக்கூடிய ஒரு ரைட்டர், அந்த அடிப்படையில் நின்று பார்க்கும்போது இந்த உலகத்தினுடைய பல ஜன்னல்களையும் கதவுகளையும் எனக்கு நீங்கள் திறந்து காட்டியிருக்கீங்க. மிக மிக இனிமையான உரையாடலாக அமைந்தது டாக்டர். மிக மகிழ்ச்சி, மிக மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. ஆரோக்கியா அங்காடி அப்படின்னு ஒரு இதை உருவாக்கி ஆன்லைனில் போட்டோம். இப்போ எல்லாமே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வீட்டுக்கு வரணும், நல்ல பொருட்களை ஆன்லைனில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து ஆரோக்கியா அங்காடி .com அப்படின்னு போட்டு அது மூலமாக ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம்.